2014 டிஎன்பிஎஸ்சி குரூப் கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தெருவில் நிறுத்தப்பட்டுள்ள 25 அடி நீளமுள்ள ஏணி தரைமட்டத்திலிருந்து 24 அடி உயரமுள்ள ஜன்னலை தொடுகிறது. அடியை மாற்றாமல் அவ்வேணியை சுழற்ற அத்தெருவின் மறுபக்கத்தில் உள்ள ஜன்னலை 7 அடி உயரத்தில் தொடுகிறது எனில் அத்தெருவின் அகலம் என்ன? அதாவது ஒரு ஏணி இருக்கு, அது பக்கத்துல இருக்க செவர்ல சாத்தி வைக்கப்பட்டிருக்கு, அது ஒரு ஜன்னலுக்கு நேரம் சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏணி இதுதான் ஏணி, ஏணியோட நீளம் வந்து 25, அது 24 அடி உயரமுள்ள ஜன்னலை தொடுகிறது. ஜன்னல் இங்கே தான் இருக்கு, இது வந்து 24 அடி உயரம் இருக்கு. ஸோ அப்போ இதோட ஹைட் வந்து என்னன்னா 24. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏணிய இந்த பேஸை மாத்தாம அப்படியே இந்த சைடு திருப்பி வைக்கிறாங்க. இந்த ஏணி அப்படியே இப்படி திருப்பி வைக்கும் போது அதோட உயரம் எதுவுமே மாறாது, அகலம் மட்டும்தான் மாறும். சாரி, இங்க இருந்து ஏணி அப்படியே திருப்பி மாத்தி இப்படி வைக்கிறாங்க. அது வந்து மறுபக்கத்துல, தெருவோட மறுபக்கத்துல இருக்கிற 7 அடி உயரமுள்ள ஜன்னலை தொடுகிறது. இப்போ இங்க ஜன்னல் இருக்குன்னா இங்க இதோட உயரம் வந்து 7. இப்போ என்னன்னா தெருவோட நீளம், இதுதான் தெருவோட நீளம். தெருவோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 25 அப்ப இதுவும் 25 தான். ஸோ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா, இது ஒரு இங்க ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும், இங்க ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு முக்கோணத்தை மட்டும் எடுக்கிறோம். இந்த ஒரு முக்கோணத்துல நம்ம பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். பித்தாகரஸ் தியரம் என்னன்னா கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் இங்க வந்து என்னன்னா 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இதை வந்து இதையும் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இது வந்து எக்ஸ் வேணா ஒய்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு முக்கோணத்துல பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர். இப்போ ஒரு பக்கம் தெரியும் 24, அப்ப 24 ஸ்கொயர், இன்னொரு பக்கம் தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறோம், பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 25 ஸ்கொயர் வந்து என்ன 625, 24 ஸ்கொயர் வந்து 576. இந்த 576 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 576 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 625ல 576 போச்சுன்னா மிச்சம் 49 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நமக்கு தேவை எக்ஸ் தான், இந்த ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இங்கே தெரிஞ்சிருச்சா? இதே மாதிரி இங்கேயும் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இதுக்கு அப்ளை பண்ணா 25 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். 625ல 7 ஸ்கொயர் 49, 625 49 போச்சுன்னா 576. 576 ஸ்கொயர் பண்ணா 24. ஸோ அப்போ ஒய் வந்து என்னன்னா 24. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தெருவோட நீளம் கேட்டிருக்காங்க. அப்போ தெருவோட நீளம் வந்து என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் வந்து என்ன 24, சாரி எக்ஸ் வந்து 7, ஒய் வந்து 24. அப்போ ரெண்டையும் கூட்டினா 31. அப்போ தெருவோட நீளம் என்ன 31. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூடையில் உள்ள மொத்த ஆரஞ்சு பழங்களில் 18% 36 எனில் மொத்த 100% எவ்வளவு கேட்கலாம். 18% 36னா 100% எவ்வளவு கேட்கலாம். அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 36 டிவைடட் பை 18 இன்ட்டு 100. 100 இது ரெண்டே அடிச்சா 2, அப்போ 2 இன்ட்டு 100 200. அப்போ கூடையில் உள்ள மொத்த பழங்கள் எவ்வளவுனா 200. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1000 ஆனது 1150 ஆகிறது எனில் 3% கூடுதலாக வட்டி வீதம் இருப்பின் தற்போதைய மதிப்பு காண்க. எண் வந்து 3 கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 1000 கொடுத்துருக்காங்க, கிடைச்சிருக்க தொகை வந்து அதாவது பி பிளஸ் ஐ, வட்டியோட சேர்த்து அசல் பிளஸ் வட்டியோட சேர்த்த தொகை வந்து எவ்வளவுனா 1150 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தனி வட்டி ஃபார்முலா தெரியும், PNR by 100. நம்மளுக்கு தனி வட்டி மட்டும் வேணும்னா இந்த முழு மொத்த தொகையில இருந்து தனி அசலை கழிச்சுட்டா நமக்கு தனி வட்டி கிடைச்சிடும். ஸோ 1150 1000 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு 150. 150 தான் நம்மளோட தனி வட்டி. பி நம்மளுக்கு தெரியும் 1000, அப்போ 1000 இன்ட்டு 3, நம்மளுக்கு 6 தெரியாது, அதனால 6 வச்சுக்கலாம். ஏன்னா குறிப்பிட்ட தனி வட்டி வீதம் எவ்வளவு வட்டி வீதம் கொடுக்கல, அதனால 6 வச்சுக்கலாம். சிக்கல் 100 இன்ட்டு 150, 2 சேவர் காலி. இப்போ 6 மட்டும் இன்ட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்தா 150 டிவைடட் பை 30 இருக்குமா, ஒரு சேவர் காலி, 2 அடிச்சா 5. அப்போ ஆர் சிக்கல் டு 5. அப்போ வட்டி வீதம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 5. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3% கூடுதலாக வட்டி வீதம் இருப்பேன். 5% இருக்கு, இதோட 3% கூடுதலாக இருந்தா தற்போதைய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ புதிய வட்டி வீதம் என்னன்னா 5 + 3 8. அப்போ 8% கண்டுபிடிக்கணும். அதேதான் தனி வட்டி ஃபார்முலா போட்டா 1000 இன்ட்டு 8 இன்ட்டு 8/100 இன்ட்டு 3, 100க்கு 100 கேன்சல் ஆயிரும், மிச்சம் 240. 3 24, 24 ஒரு சேவை சேர்த்தா 240. அப்போ புதிய தனி வட்டி கிடைச்சிச்சு 240. இங்க மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகை வந்து என்ன அசல் பிளஸ் தனி வட்டி. அசல் வந்து என்ன 1000, 1000 பிளஸ் 240 1240. ஸோ ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4x இன்ட்டு 64 2x இஸ் ஈக்குவல் டு 16x + 5 எனில் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கிறாங்க. இங்க கீழே அடிமானம் எல்லாமே வேற வேற இருக்கு. இது எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு மேல இருக்கிற அடுக்குகளை நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அதனால இது எல்லாத்தையும் ஒரே சமமான அடிமானத்துக்கு மாத்திக்கலாம். ஸோ அதனால எல்லாத்தையும் 4ஓட பவரா எல்லாத்தையும் மாத்தி எழுதிக்கலாம். இப்போ 4x எழுதிக்கலாம். 64 எப்படி எழுதலாம்னா
4 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். சாரி 4 கியூப்னு எழுதலாமா? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4னா 64 வரும். ஸோ அதனால நம்ம 64 4 கியூப்னு எழுதிக்கலாம். 4 கியூப் ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. ஸோ அப்போ அதால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 2x ஈக்குவல் டு 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் எழுதலாமா? 4 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் இன்ட்டு ஏற்கனவே ஒரு எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு. அதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். இப்போ அடிமானம் எல்லாம் சமமா இருக்கா? அப்போ மேல இருக்கிற அடுக்குகளையும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண முவிரண்டா இது வந்து 4x இருக்கும். இது வந்து 4 முவிரண்டு 6 6x இருக்கும். இப்போ ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதோட அடுக்குகளை கூட்டணும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினா எக்ஸ் பிளஸ் 6x ஈக்குவல் டு 4 2x பிளஸ் 5 இருக்குமா? இது 4. ஸோ இப்போ ரெண்டுமே அடிமானம் சமமா இருக்கலாம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் 6x எவ்வளோ? 7x. அப்போ 7x ஈக்குவல் டு இந்த ரெண்டால உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x பிளஸ் 10 2 10 2 x 2x இந்த ரெண்டு இங்கிட்ட வந்துச்சுன்னா 7x மைனஸ் 2x இருக்கும். 7x மைனஸ் 2x வந்து 5x ஈக்குவல் டு 10. ஒரு 5 10 அடிச்சா 2. அப்போ x ஈக்குவல் டு 2 நம்மளுடைய ஆன்சர் கிடைச்சிச்சு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9 225 16 196 25 169 டேஷ் 144 இந்த தொடரில் விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. தொடர்ல இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வேல்யூ வரும் கேட்டிருக்காங்க. முதல்ல இதுல என்னென்ன பேட்டர்ல இருக்கு பாத்துக்கலாம். இது வந்து 3 ஸ்கொயரா? இது 3 ஸ்கொயரு, இது 15 ஸ்கொயரு, இது வந்து 4 ஸ்கொயரு, இது வந்து 14 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது வந்து 12 ஸ்கொயர். ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பயன்படுத்தணும். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். இங்கே என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் விட்டு விட்டு அடுத்தடுத்த நம்பரோட ஸ்கொயரா வந்திருக்கு. இங்க 3 4 5னா அப்ப இங்க வந்து 6 ஸ்கொயர் தானே வரணும். 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. உங்களோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது 112 18 24 32 மீதியின்றி வகுப்படுகிறது. அத்தகைய மீச்சிறு எண் என்ன? ஸோ ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பரோட ஒன்னை கூட்டினா கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த 4 நம்பராலையும் மீதியின்றி வகுப்படுதுன்னு கேட்டாங்க. ஸோ இந்த எல்லா நம்பராலையும் மீதியின்றி வகுப்படுதுன்னா இதோட எல்சிஎம் தானே இருக்கணும். ஸோ அப்போ இந்த 4 நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். 12 18 24 32 எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 அடிச்சுக்கலாம். 6 9 12 18. ஸோ இது 3 போட்டா 2 3 4 6. சாரி இது 32 அடிச்சா 16 வரும். 18 கிடையாது 16. ஸோ இங்க 16 கண்டினியூ ஆகுது. ஸோ இங்க மறுபடியும் 2 போட்டா 1 3 2 8. ஸோ 2 அடிச்சா 6 9 12 16. 3 அடிச்சா 23 6 3 9 4 12 16 அப்படி வருது. மறுபடியும் 2 அடிச்சா 1 2 8. இதை மறுபடியும் ஒரு 2 போட்டா 1 3 1 4. ஸோ இந்த 4 மறுபடியும் போட்டா 2 2 தான் வரும். ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். முன்னாங்க 12 12 12 12 2 24 24 இன்ட்டு 2 48 48 48 இன்ட்டு 6 6 48 8 மிச்சம் 4 6 24 24 பிளஸ் 8 28. ஸோ அப்போ இந்த 4 நம்பரோட எல்சிஎம் வந்து என்னன்னா 288. ஸோ இந்த 4 நம்பரால மீதியின்றி வகுப்படும் மீச்சிறு எண் என்னன்னா 288. ஆனா என்ன கேட்டாங்கன்னா ஒரு நம்பரோட ஒன்னை கூட்டும் போதுதான் இந்த 287 வருது. அந்த 288 வருது. அந்த நம்பர் தான் இது எல்லாத்தையும் மீதியின்றி வகுப்படுது. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்டாங்க. அப்போ இதுல இருந்து 1 கழிச்சா நம்மளோட ஸ்டார்டிங்ல இருக்க நம்பர் கிடைச்சிடும். அப்போ 288ல 1 போச்சுன்னா 287. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் XY இன் 50% X plus Y இன் 30% எனில் X இல் Y இன் சதவீதம் காண்க. அதாவது X மைனஸ் ஒய்யோட 50%னா 50/100 50/100 இஸ் ஈக்குவல் டு X plus Y இன் 30% 30/100. இப்போ 100 100 அடிச்சலாமா? இங்க ஒரு சைவருக்கு இங்க ஒரு சைவர் போயிடும். மிச்சம் 5 இங்க 3 இருக்கும். ஸோ இந்த 5ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 3ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 5x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் 3y அப்படின்னு ஆயிருமா? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, ஒய் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க. எக்ஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸ் ஒய் இங்கிட்டு வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்போ 5x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 5y பிளஸ் 3y. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 5ல 3 போச்சுன்னா 2. அப்போ 2x ஈக்குவல் டு 8y இருக்குமா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸில் ஒய் சதவீதம். அப்போ ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா x ஈக்குவல் டு இந்த ரெண்டு இங்கிட்டு வந்துச்சுன்னா கீழே டிவைட்ல வரும். அப்போ 8/2 ஒய்ன்னு வருமா? இது 2 அடிச்சா 4. அப்போ x ஈக்குவல் டு 4y.
நம்மளுக்கு கிடைச்சிச்சா, எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் எக்ஸில் ஒய்யின் சதவீதம், எக்ஸ்ல ஒய்யோட சதவீதம் என்னன்னு கேட்டாங்க இன்ட்டு 100. இதான் பாருங்க, எக்ஸ்ல ஒய்யோட சதவீதம் எவ்வளவு கேட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் எடுத்துக்கோம், 4y எடுத்துக்கோமா. அப்போ ஒய் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 4y சப்ஜெக்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4y இன்ட்டு 100. ஒய்க்கு ஒய் கேன்சல், 1 4 4 25 4 100. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 25%. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு கனசதுரத்தின் கன அளவு 125 கன சென்டிமீட்டர் எனில் அதில் புறப்பரப்பளவு எவ்வளவு? ஒரு கனசதுரம் இருக்கு. சாரி, ட்ரையாங்கிள் கொஞ்சம் கவனமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் ஒரு கனசதுரம், இதோட கன அளவு கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா வந்து என்னன்னா v is equal to a cube. நம்மளுக்கு இந்த v யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 125. நம்மளுக்கு இதோட பக்க அளவு தெரிஞ்சாதான் நம்ம வந்து புறப்பரப்பு கண்டுபிடிக்க முடியும். கன அளவோட புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா a is equal to 6a ஸ்கொயர். ஏன் 6a ஸ்கொயர்? புறப்பரப்புனா அதோட பக்கத்தோட பரப்பளவு. இதுல இந்த கனசதுரத்துல இந்த ஒரு பக்கம் இருக்குல்ல, இந்த ஒரு பக்கத்தோட பரப்பளவு வந்து என்னன்னா a ஸ்கொயர். இதே மாதிரி இது கனசதுரத்துக்கு 6 பக்கங்கள் இருக்கும். இது 1, இது 2, 3, 4, பின்னாடி 1 5, கீழே 1 6. மொத்தம் 6 ஃபேஸஸ் சொல்லுவோம், 6 பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்தோட பரப்பளவு வந்து a ஸ்கொயர். 6 முகங்கள் இருக்கிறதுனால அது 6a ஸ்கொயர். இங்க நம்ம புறப்பரப்பு கண்டுபிடிக்க a வேணும். ஸோ இந்த நம்மளுக்கு v ஃபார்முலா தெரியும்னால இதுல இருந்து a கண்டுபிடிக்கலாம். இந்த கியூப் இங்க வச்சுன்னா கியூப் ரூட்னு ஆயிரும். இப்போ a equal to கியூப் ரூட் ஆஃப் 125. இப்போ 125 எதோட கனமூலம்னா 5ஓட கனமூலம். 5 × 5 × 5 போட்டு பார்த்தீங்கன்னா 125 வரும். 5 × 5 25, 25 125. இப்போ a நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இதுல புறப்பரப்பு இது ஏக்கு பதிலாக இந்த 5 சப்ஜெக்ட் பண்ணா நமக்கு புறப்பரப்பு கண்டுபிடிச்சிடும். இப்போ 6 × 5 ஸ்கொயர்னா 25. 25 × 6 எவ்வளோ? 150. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 150 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. a இன் வருமானம் b இன் வருமானத்தை விட 20 மடங்கு குறைவாக உள்ளது எனில் b இன் வருமானம் a இன் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகம்? a b 2 பேர் இருக்காங்க. a யோட வருமானம் b யோட வருமானத்தை விட கம்மி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் 100 ரூபா சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, வருமானம் வச்சுக்கோங்க. இவனை விட 20 மடங்கு குறைவா ஏ வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல 20% எவ்வளோ? 20. இப்போ 100ல 20 போச்சுன்னா 80. இது நம்ம எக்ஸாக்டா ஒரு வேல்யூ வச்சுக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூவா வச்சுக்கோங்க. ஏ வந்து 80, பி வந்து 100. இப்போ என்ன கேட்டாங்க? பி இன் வருமானம் ஏ இன் வருமானத்தை விட எவ்வளவு அதிகம்? எதை விட அதிகமா இருக்கும் அதை கீழே டிவைடர்ல போகணும். அப்போ ஏயோட வருமானத்தை கீழே போகணும். ஏன்னா ஏவோட வருமானத்தை விட தான் எவ்வளவு சதவீதம் அதிகம் கேட்காங்க, அதை கீழே போட்டுக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 100ல 80 போச்சுன்னா 20 இன்ட்டு சதவீதமா மாத்தணும் இன்ட்டு 100. ஒரு சேவர் கேன்சல். 1 4 2 8, 4 100 அடிச்சா 25. அப்போ பி இன் வருமானம் ஏ இன் வருமானத்தை விட 25% அதிகம். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 1/2:1/3:1/4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் சுற்றளவு 104 எனில் அதன் நீளமான பக்கத்தின் அளவு என்ன? ஒரு முக்கோணம் இருக்கு, அதோட பக்கங்களை a b c வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாமே a:b:c என்ற ஃபார்முலா இருக்கு. 1/2 1/3 1/4 விகிதத்துல இருக்கா. சோ விகிதத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். அதாவது இதுக்கு எல்லாமே காமனா ஒரு நம்பரால் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அந்த நம்பர் நம்ம எக்ஸ் வச்சுக்கோம். அப்போ ஏயோட மதிப்பு என்னன்னா 1/2x, பியோட மதிப்பு என்னன்னா 1/3x, சியோட மதிப்பு என்னன்னா 1/4x. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட சுற்றளவு, இந்த முக்கோணத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து என்னன்னா a + b + c 3 பக்கங்களையும் கொடுத்துருக்காங்க முக்கோணத்தோட சுற்றளவு. ஸோ இங்க a + b + c எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 104. ஆல்ரெடி இங்க a வந்து 3 வேல்யூஸ் எடுத்துக்கோமா, அந்த வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா 1/2x + 1/3x + 1/4x. ஸோ இந்த இது எல்லாத்தையும் கூட்டணும்னா இந்த 2 3 4 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4 எல்சிஎம் எடுத்தா வேல்யூ வந்துன்னா 12. 2 3 4 எல்சிஎம் வந்து 12. ஸோ இந்த மேலே ஏதாவது மல்டிப்ளை பண்ணா கீழே 12 வரும், 6ஆல. அப்போ 6x, இங்க 4x, இங்க 3x. இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி வச்சுக்கோ 104. அப்போ இஸ் ஈக்குவல் டு 104. இது எல்லாத்தையும் கூட்டினா 6 4 10 13. இந்த 12 இங்க வச்சுனா மல்டிப்ளை ஆகும். அப்போ 13x 104 இன்ட்டு 12. ஸோ இந்த 13 இன்ட்டு வச்சுனா கீழே டிவைட்ல வந்து அப்போ x = 104 இன்ட்டு 12 டிவைடட் பை 13. ஒரு 13 13, 8 13 104. அப்போ 12 இன்ட்டு 8 96. அப்போ x = 96. ஸோ நமக்கு இங்க x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க? அதன் நீளமான பக்கத்தின் அளவு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ x தெரியுதுனால நம்ம a b c 3 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ a = 1/2x. x வந்து 96. அப்போ a வந்து என்னன்னா இதுல பாதி. அப்போ a 1/2னா 96ல பாதி டிவைடட் பை 2 போட்டா 48. அப்போ a வந்து 48. அதே மாதிரி b வந்து என்ன 1/3x. அப்போ இங்க 96 போட்டா x பதிலா 96 போட்டா 1 3 3 3 9 2 6. அப்போ b வந்து 32. அடுத்து இங்க x பதிலா 96 போட்டா இங்க 1/4 2 அடிச்சா 2 8 மிச்சம் 1 4 16. அப்போ c வந்து என்னன்னா
24. அப்போ A 48, B 32, C வந்து 24. நமக்கு என்ன கேட்க நீளமான பக்கம். மூணுல எது நீளமானதுன்னா A தான். அப்ப A வோட வேல்யூ வந்து 48. ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. எத்தனை சதவீதம் மொத்த செலவினத்தில் டென்னிஸுக்காக செலவழிக்கப்பட்டுள்ளன? இது வந்து ஒரு பை சார்ட். இது வந்து ஒரு வட்டத்துல அது ஒவ்வொரு விளையாட்டுக்கு ஏத்தாப்புல அதோட டிகிரி அளவுல இது பிரிச்சிருக்காங்க. இப்போ என்ன கேட்டாங்கன்னா டென்னிஸுக்காக எவ்வளவு செலவுன்னு கேட்டாங்க. இப்போ ஒரு வட்டத்தோட இங்க டிகிரிகளா பிரிச்சிருக்கனால மொத்தம் ஒரு வட்டத்துல 360 டிகிரி இருக்குமா? மொத்தம் 360 டிகிரி இருக்கும். இதுல டென்னிஸ்க்கு எவ்வளவு செலவிட்டிருக்காங்கன்னா 45 டிகிரி. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை வந்து சதவீதமா மாத்த சொல்லியிருக்காங்க. சதவீதம் மாத்தணும்னா இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணுமா? மொத்தம் 320. 320ல 45 டிகிரி டென்னிஸ்க்காக. அப்போ 360ல 45 எவ்வளவுன்னு தெரிஞ்சு அதோட 100ஆல மல்டிப்ளை பண்ணா அதோட சதவீதம் கிடைச்சிடும். சோ இப்போ 45 டிவைட் பை 360. ஒரு 45 45 8 45 360. அப்போ 1/8. அப்ப 8 100 அடிச்சா 12 8 96 மிச்சம் 4 டிவைட் பை 8 இருக்கும். இது 2 அடிச்சா 1/2. இப்போ 12 1/2 தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ என்பவர் ஒரு இடத்தில் ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடந்து பிறகு மீண்டும் இடப்பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். தற்போது அவர் கிழக்கு திசையை நோக்கி நடந்து சென்றால் தொடக்கத்தில் அவர் எந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார்? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு திசையை நோக்கி நடக்கிறாரு, லெஃப்ட் சைடு திரும்புறாரு 1 கிலோமீட்டர், அடுத்து மறுபடியும் லெஃப்ட் சைடு திரும்பி 1/2 கிலோமீட்டர் திருப்பி லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்கும்போது அவர் வந்து கிழக்கு நோக்கி இருக்காரு. அவர் இப்போ கிழக்கு நோக்கி, இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இப்போ என்னன்னா அவர் இப்ப கிழக்கு நோக்கி இருக்கிறாரு. இப்போ என்ன கேட்டாங்கன்னா அவர் நடக்க ஆரம்பிக்கும் போது எந்த திசை நோக்கி நடந்தான்னு கேட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து போகணும். இப்போ அவர் கிழக்கு நோக்கி இருக்காரா, இவரு இடப்பக்கம் திரும்பி தானே இங்க வந்திருக்காரு. அப்போ இவர் கிழக்கு நோக்கி இருந்தவர் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மேற்கு நோக்கி நடக்கிறாரு. அங்க இடப்பக்கம் திரும்ப சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம வலப்பக்கம் திரும்புறோம். 1/2 கிலோமீட்டருக்கு வலப்பக்கம் நடக்கிறாரு. இப்போ மறுபடியும் அவர் வந்து 1 கிலோமீட்டர் இடப்பக்கம் திரும்பி இருக்காரு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல பண்ணணும். அப்போ ரைட் சைடு வலப்பக்கம் வந்து அவர் 1 கிலோமீட்டர் நடக்கிறான்னு வச்சுக்கிறோம். சோ ஏ என்பவர் அப்போ அவர் இதுதான் அவரோட ஆரம்பத்துல அவர் இருந்த நிலை. இப்போ வேணா இப்போ அவர் எந்த திசையை நோக்கி நடந்திருக்காருன்னா இங்கதானே ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் மேற்கு திசையை நோக்கி தானே நடந்திருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வருதுன்னு. இப்போ இங்க இருந்து அவர் மேற்கு திசை நோக்கி இடப்பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஒருவர் ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு இப்போ இங்க இருக்கிறாரு. அவர் வந்து மேற்கு நோக்கி 1 கிலோமீட்டர் நடக்கிறாரு. நடந்துட்டு அவரோட இடப்பக்கம், அப்ப இவர் வந்து மேற்கு திசை நோக்கி இருக்கும்போது அவரோட இடப்பக்கம் வந்து இதுதானே. இடப்பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்போ அவர் இந்த தெற்கு திசை நோக்கி இருப்பாரு. தெற்கு திசை நோக்கி இருக்கும்போது ஒரு மறுபடியும் இடப்பக்கம் திரும்புறான்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு திசையை நோக்கி இருக்கும்போது அவரோட இடப்பக்கம் வந்து தானே. இப்போ இடப்பக்கம் திரும்பி சில தூரம் நடக்கும்போது அவர் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறார், ஈஸ்ட் பக்கம் நோக்கி இருக்கிறார். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒண்ணும் இல்ல, இங்க வந்து நம்ம எல்லாரும் ஸ்டார்டிங் கொடுப்பாங்க, இங்க எண்டும் கொடுத்துருக்காங்க. எண்டுல திசை கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போறோம். கிழக்கு நோக்கி இருக்கிறவரை அப்படியே மேற்கு நோக்கி திருப்பி இடப்பக்கம் கொடுத்துருக்க இடத்துல எல்லாம் வலப்பக்கம் போட்டு நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அப்போ அவர் நடக்க ஆரம்பிக்கும் போது எந்த திசை நோக்கி இருப்பாருன்னா மேற்கு திசை நோக்கி இருப்பார். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. 3 பகா எண்களின் கூடுதல் 101. இரு எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 24 எனில் அவ்வெண்கள் யாவை? இந்த மெத்தட் 3 நம்பர் இருக்கு, 3மே பகா எண், அதோட கூடுதல் 101, 2 நம்பரோட வித்தியாசம் வந்து என்னன்னா 24 கொடுத்தாங்க. இது வந்து ஈக்குவேஷன் படி போலாம், ஆனா அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அதுல ஆப்ஷன்ஸ் மெத்தட்ல போலாம். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 நம்பரோட கூடுதல் 101 சொல்லிருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எந்த 3 நம்பரை கூட்டினா 101 வருதுன்னு பாருங்க. 9 7 16 16 5 21 மிச்சம் 2 5 5 10 101 வருது. இதுல 101 வருது. சரி, எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். 7 3 10 10 1 11 மிச்சம் 1, இதுவும் 101 வருது. இங்க கூட்டினீங்கன்னா 7 3 10 10 1 11 மிச்சம் 1, இங்க 91 வருது. ஸோ அப்ப இது ஆப்ஷன் கிடையாது. இங்க 7 3 10 10 1 11 11 மிச்சம் 1, 6 4 10, இது 101 வருது. ஸோ இந்த 3 நம்பர்ல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, அதுல 2 நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசம் 24. இதுல 3 நம்பர்ல 2 நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசம் 24. ஸோ அப்போ இதுல எந்த 2 நம்பருக்கு இடையே வித்தியாசம் வந்து 24 பாருங்க. 59 55 போச்சுன்னா 55 கிடையாது. 59ல 37 போச்சுன்னா 2 22 தான், 24 கிடையாது. 37ல 5 போச்சுன்னா 32, இது கிடையாது. அப்போ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் இது பார்ப்போம். 51ல 53 41 போச்சுன்னா 12, 24 கிடையாது. 41ல 7 போச்சுன்னா 34, இதுவும் 24 கிடையாது. 53ல 7 போச்சுன்னா 46, அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் பியும் கிடையாது, நம்ம ஆன்சர் கிடையாது. ஸோ அப்ப இங்க பார்க்கலாம். 61ல 3 போச்சுன்னா 58 கிடையாது. 61ல 37 போச்சுன்னா 24 வருது. 24 37ஓட 24 கூட்டினா 61. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தான். 3 நம்பரை கூட்டினா 101 வருது. இந்த 2 நம்பர் கூடிய உள்ள வித்தியாசம் 24 வருது. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. பின்வரும் படத்தில் விடுபட்ட எண்ணை கங்க. 4 5 29 10 8 80 18 12 8
இங்க இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே ஏதோ ஒரு பேட்டர்ல இருக்கு. இதுவும் அதே பேட்டர்ல தான் இருக்கும். என்ன பேட்டர்ன் பார்ப்போம். 4 5 29. 4 5 பெருக்குனா 20. 4 5 கூட்டினா 9 வருதா? இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்க பிளஸ் பண்ணணும். 10 8 மல்டிப்ளை பண்ணா 80. 10 8 கூட்டினா 18 வருதா? அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ இங்க 12 8 கூட்டினா 20 வருது. அப்போ இங்க 12 8 மல்டிப்ளை பண்ணணும். 12 8 96. அப்போ இங்க வர நம்பர் என்னன்னா 96. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. 7 சிலந்திகளின் கூடுதல் 7 சிலந்திகள் 7 கூடுதலை 7 நாட்கள் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்கள் முடிக்கும்? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. m into m1 d1 h1 is equal to divided by w1 is equal to m2 d2 h2 is equal to w2. அதாவது w னா வேலை, m னா மந்த், d னா நாட்கள், h னா ஹவர்ஸ். m னா மின்ஸ், எத்தனை பேரு எத்தனை நாள்ல எத்தனை மணி நேரத்துல எத்தனை வேலை செய்யறாங்களோ அதே இது எத்தனை ஆட்கள் எத்தனை நாள்ல எத்தனை மணி நேரத்துல இன்னொரு வேலை செய்வாங்க அப்படின்றத ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல வேலைன்றது 7 கூடுகள். அப்போ 7 கூடுகளை 7 பேர் 7 சிலந்தி 7 நாள் 7 நாள்ல செய்யறாங்க. இப்போ அதே வேலை அதே மாதிரி எத்தனை கூடு? ஒரு கூட்டை, டபிள்யூனா வேலைகளை நம்ம கீழே போடணும். ஒரு கூட்டை ஒரு சிலந்தி எத்தனை நாள்ல, டி தெரியாது எத்தனை நாள்ல செய்யும் கேட்டாங்க. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு இதை எக்ஸ்னு வச்சுக்கோ. நமக்கு எக்ஸ் தான் தேவை. 1 டிவைட் பண்ணாலும் 1 அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே கொட்டிக்கிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ஏழை அடிச்சா கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஒரு சிலந்தி ஒரு கூட்ட கட்ட 7 நாள் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு எண்ணானது 13ஆல் வகுப்படும் போது 11ஐ தருகிறது. அதே எண் 17ஆல் வகுப்படும் போது 9ஐ தருகிறது. அந்த எண் எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு. இது 13ஆல டிவைட் பண்ணும்போது 11 ரிமைனிங் தருது. அதே நம்பர் 17ஆல வகுப்படும் போது 9 தருது. ஸோ அந்த எண் எந்த எண்ணுக்கு? இதுக்கும் நம்ம ஆப்ஷன் மெத்தடே போயிடலாம். ஒவ்வொரு நம்பராலையும் 17ஆலையும் 13ஆலையும் டிவைட் பண்ணி பார்ப்போம். எந்த 11 9 ரிமைனிங் எந்த நம்பர் தருதோ அதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம 17ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 17னா 17 × 2 எல்லாமே 33 36 35 34 இருக்கு. ஏன்னா 17ஓட மல்டிப்ளை வந்து என்னன்னா 30 × 2 34. 34 பக்கத்துலேயே இருக்கனால ஈஸியாக நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து 17ஆல டிவைட் பண்ணா ஒரு 17 17 மிச்சம் 16 169 வரும். 169 17ஆல அடிச்சா 10னா 120 9ஆல போடும். 9 63 மிச்சம் 6 ஒரு 9 9 9 15 153. அப்போ இதை அடிச்சா 153 17. ஆமா, அப்போ 9 159 153 மிச்சம் எவ்வளவு கொடுக்குதுன்னா 121 போச்சுன்னா மிச்சம் 16. 339 17ஆல அடிச்சா நமக்கு ரிமைனிங் 16 வருது. அப்ப நம்ம இதோட நம்மளோட ஆன்சர் கிடையாது. அடுத்து 369 இதை 17ஆல அடிச்சா ஒரு 17 17 2 17 34 மிச்சம் 2 29 29 அடிச்சா ஒரு 17 17. அப்போ 29ல 17 போச்சுன்னா எவ்வளவு? 12. இப்போ இது 12 தருது. இந்த 369 17ஆல அடிச்சா நமக்கு ரிமைனிங் வந்து 12 வருது. ஆனா நமக்கு என்ன வேணும்? 9 வரணும். அப்போ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் சி. இதை பண்ணிக்கலாம். 359 17ஆல அடிச்சா 2 17 34 மிச்சம் 1 ஒரு 17 17 மிச்சம் 2. 359 17ஆல அடிச்சா நமக்கு ரிமைனிங் 2 வருது. அப்போ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. 349 இதை 17ஆல அடிச்சா 2 17 34 மிச்சம் 0. இப்போ ரிமைனிங் வந்து என்னன்னா 9 0. அப்போ நம்மளுக்கு 349 17ஆல அடிச்சா நமக்கு ரிமைனிங் 9 வருது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 17ஆல வகுப்படும்போது மீதி 9ஐ தருகிறது. அப்போ இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதை ரீசெக் பண்றதுக்கு 349 நம்ம 13ஆல அடிச்சு பார்ப்போம். ஒரு 13 13 2 13 26 26 மிச்சம் 34 26 போச்சுன்னா 8 89 89 13ஆல அடிச்சா ஒரு 13 13 13 என்ன போடலாம்? 6 போடுமா? 18 8 மிச்சம் 1 6 7 78. ஸோ ஒரு 13 13 6 13 78 78ல 89ல 78 போச்சுன்னா 89ல 78 போச்சுன்னா 1 1 11. அப்ப 13ஆல வகுப்படும்போது நமக்கு ரிமைனிங் வந்து 11 தருது. 17ஆல வகுப்படும்போது 9ஐயும் 13ஆல வகுப்படும்போது 11ஐ தருதுன்னா ஆப்ஷன் சி 349 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு எண்ணின் 30% அதே எண்ணின் 5ல் 3 மடங்கை விட 15 குறைவு. ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரோட 30% 30/100 இஸ் ஈக்குவல் டு அந்த எண்ணின் 5ல் 3 மடங்கு. 5ல் 3 மடங்கை விட 15 குறைவு. ஒரு சைவருக்கு ஒரு சைவர் கேன்சல். மிச்சம் 3/10 இருக்கா? அப்போ 3x divided by 10 is equal to 3/5 x minus 15 இருக்கா? இப்போ x எல்லாத்தையும் ஒரு சைடு கொடுத்துருங்க. x எல்லாத்தையும் கொண்டு வந்தா 3x minus 3x divided by 10 divided by 3x divided by 5. ஸோ இங்க இது ரெண்டையுமே கூட்டணுமா? பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இங்க 10 வரணும்னா மேலே இடையில 2ஆல மல்டிப்ளை பண்ணா
3x டிவைடட் பை 10 மேலேங்கிலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 2 6. இப்போ 6x ஈக்குவல் டு -15. 6ல் 3 போச்சுன்னா -3. 3x இருக்கும் டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு -15 இருக்கா. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 4 5 5 3 15. இந்த 10 இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 50. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் எழுதுக. தேன், பூ, வண்டு, மெழுகு. இது வந்து ரீசனிங் கொஸ்டின். ஆப்டிடியூட்ல எப்பயுமே ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்பாங்க. லாஜிக்கை வச்சு இது பண்ணலாம். இப்போ இது என்னன்னா லாஜிக்கை வச்சு சால்வ் பண்ணும். தேன், பூ, வண்டு இது எல்லாத்தையும் ஒரு வரிசை அர்த்தமுள்ள வரிசைப்படி பண்ணும். ஃபர்ஸ்ட் பூ இருக்கும். பூல வண்டு வந்து உட்கார்ந்து அந்த அதுல இருக்கிற மகரந்தத்தை அதுல இருக்கிற தேனை உறிஞ்சி அதோட கூட்டுல மெழுகா மாத்தி அதை அடைச்சிக்கும். ஸோ பூல வண்டு உட்கார்ந்து தேனை எடுத்து அது கூட்டுல மெழுகு ஃபார்முல சேர்க்கும். ஸோ இதுதான் அர்த்தமுள்ளது. ஸோ அப்போ 2 3 1 4 இதுதான் அதோட அர்த்தமுள்ள வரிசை. அதாவது தேன் எடுக்கிற ப்ராசஸை அதோட ஆர்டர் படி நம்ம வரிசைப்படுத்துறது தான் இப்படி இன்டெரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 2 3 1 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி நோட்டீஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. பாய்.